இன்னைக்கு வெளியாயிருக்கக்கூடிய கவலை வேண்டாம் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு படம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கதை எப்படி இருக்கு அப்படின்னு தானே சொல்லணும். இந்த படத்துடைய கதை இது வரைக்கும் 100 ஆண்டு தமிழ் சினிமால வராத ஒரு கதையா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி கதை 100 வருஷமா வந்துகிட்டே இருக்கிறதா. ஒரு காதலன் ஒரு காதலி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, லவ் பண்றாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. அதுக்கப்புறமா அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. கல்யாணமான பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளை அவர் அதுல வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படின்னு படத்தை அப்படியே சொல்லியிருக்காரு இயக்குனரான டிகே. இந்த மாதிரி ஒரு கதை பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான படங்கள்ல வந்திருக்கு. குஷி படத்துல இருந்து ஆரம்பிச்சு குஷிலலாம் லவ் பண்ணி அவங்க கடைசியில சேருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இதுல சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப சேருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஜீவாவே இந்த மாதிரி ஒரு 2 படத்துல நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு SMS ஒரு படத்துல இதே கதை தான். அதுக்கப்புறமா நீதானே என் பொன் வசந்தம்னு ஒரு படம் வந்துச்சு. முதல் முறை பார்க்க தோணுதே அப்படின்னு பாட்டு வரும்ல, தொண்டை சரியில்லை, வேணாம் மன்னிச்சிருங்க. அந்த படத்துலயும் இதே கதை தான். அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை ஜீவாவுக்கு அதே மாதிரி ஒரு கதை சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரா டிகே அப்படின்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். அதை வாங்க பார்க்கலாம். படத்துல ஜீவா எப்படி இருக்கார் அப்படின்றது தான் எல்லாருக்குமான கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கட்டாய வெற்றி ஜீவாவுக்கு வேணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த வெற்றியை இந்த திரைப்படம் கொடுக்குதா இல்ல அதுக்கான உழைப்பை ஜீவா கொடுத்துருக்காரா அப்படின்னா எஸ், நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்றது தெரியுது. SMS அப்புறமா த்ரூ அவுட் படம் பூரா ஜீவா காமெடி பண்ணியிருக்காரு. அந்த காமெடிக்கு தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைக்குது அப்படின்றது ஜீவாவுக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜீவாவுடைய அவுட்ஃபிட்ஸ்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. ஊட்டியில இருக்க மாதிரி காட்டுறாங்கல்ல, அதனாலேயே என்னமோ தெரியல அழகா ஸ்வெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காஸ்டியூமுமே அவ்வளோ அற்புதமா அவருக்கு பொருந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட பிசிக்கையும் ரெடி பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு முறை ஜீவாவை பார்த்து பொண்ணுங்களாம் வாவ் அப்படின்னு வாய் பழகிற மாதிரி ஒரு அழகான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறதுக்காகவே ஜீவாவுக்கு வாழ்த்து சொல்லலாம். ஒரு சாக்லேட் பாயா மீண்டும் ஜீவாவுக்கு இது ஒரு நல்ல கம்பேக். அதுக்கான மிகப்பெரிய பலம் நாயகியான காஜல் அகர்வால். ஊட்டியில கூட தம்டோன் துணி போட்டு அவங்க நடந்து வரும்போது படத்தோட ஓப்பனிங் சீன்ல பாக்குற மாதிரியே நிறைய பேரும் பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவார், யார் அந்த ஜிலேபி சும்மா பளபளன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள அவ்வளோ அழகா காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய காஸ்டியூம்ஸும் ரொம்ப அழகா பொருந்திருக்கிறது படத்துக்கு மற்றொரு பலம். அது மட்டும் இல்லாம காஜல் அகர்வால் இந்த படத்துல நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை சரியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் காஜல் அகர்வால் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடைச்ச படம் அப்படின்னா இதுதான். அதை கரெக்டாக அவங்க பயன்படுத்திருக்கிறதும் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் டான்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடுக வேணும் ஆத்தா, இதுக்கப்புறம் நீ ஆடாத ஆத்தா, நீ 1.5 காட்டில் நின்றுக்கிட்டு ஆடு, உட்காந்து ஆடு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் பாட்டில் ஆடும்போது ரசிகர்களுடைய ரியாக்ஷன் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ மற்றபடி காஜல் அகர்வால் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்காங்க. ஒட்டுமொத்த படமுமே காமெடி அப்படின்ற குதிரை மேலே தான் கடபக்குன்னு டிராவல் பண்ணியிருக்கு. படத்தில் RJ பாலாஜியும் பாலசரவணனும் செம்மையா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கவுண்டர்லாம் மரண கலாயா இருக்கு. ஏற்கனவே அவர் எடுத்திருந்த யாம் இருக்க பயமே இருக்குல்ல, அந்த படத்துலயும் ஃபுல் லென்த் டபுள் மீனிங் காமெடிஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துலயும் முழுசா ட்ரை பண்ணிருக்காரு. படத்துல எந்த சீனுமே சீரியஸ் சீன் கிடையாது. அதனால நீங்க எந்த சீனை பார்த்தாலும் சீரியஸா மூஞ்சி வச்சுட்டே பார்க்காதீங்க. கடைசியில அது காமெடியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் த்ரூ அவுட் த படம் காமெடி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்பெஷலி RJ பாலாஜி அவர் பாத்தீங்க அப்படின்னா படம் முழுக்க சிரிக்க வச்சிருக்காரு. அவர் வந்தோடனே ரசிகர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்றதும் படத்துக்கான மிகப்பெரிய பலம். படத்துல பாபி சிம்ஹா நடிக்கிறாரு அப்படின்னு ஜிகர் தண்டா மாதிரி ஒரு மிரட்டலான ரோல் பண்ண போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு சாதாரண அமெரிக்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்ப்பாரோ அதே தான் பண்ணியிருக்காரு. ஐ எம் அர்ஜுன் அப்படின்னு கை கொடுக்குற ஒரே ஒரு சீன்ல தான் ஒரு டயலாக். அதுக்கப்புறமா அவர் பேசுவார் நானும் பார்த்தா சீன்ல இருந்து கூட நிறைய சீன்ல பேசாது வருத்தம். ஆனா அவர் வரக்கூடிய ரோல் ரொம்ப முற்போக்கா இருக்கிறது அப்படின்றது வாழ்த்துக்குரியது. ஏன்னா கல்யாணமான பொண்ணை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வருவார். அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தானே. அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சதுக்காக டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல துணிஞ்சு நடிச்சதுக்காக பாபி சிம்ஹாவுக்கும் வாழ்த்துக்கள். ஆனா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டயலாக் பாபி சிம்ஹா பேசியிருந்தாருன்னா சந்தோஷமா இருக்குமே அப்படின்றதான் எல்லாரோட எண்ணமா இருந்துச்சு. அதே மாதிரி சுனேனாவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் ஹீரோயினா ஆயிட்டாங்க. அதனால பெரும்பாலான படங்கள்ல 2வது ஹீரோயின் மாதிரி ஒரு ரோல்ல தான் வராங்க. இந்த படத்துல அவங்க வரக்கூடிய ரோலும் ரசிக்கிற மாதிரி இருக்கிறது. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஒட்டுமொத்தமா இந்த திரைப்படத்தை அழகா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக டிகே நிறைய முயற்சி செஞ்சிருக்காரு அப்படின்றது படத்துடைய ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரியுது. ஒவ்வொரு சீனையும் ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. அதே மாதிரி நான் இப்படிதாங்க படம் எடுப்பேன், இதுதான் என் ஸ்டைல், கொஞ்சம் டபுள் மீனிங் இருக்கும், கொஞ்சம் 18+ மாதிரி இருக்கும், ஆனா சிரிக்க வைப்பேன் அப்படின்னு அவர் இந்த படத்துலயும் தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி படங்களை ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட். அது மட்டும் இல்லாம படத்துல குறை அப்படின்னா டயலாக்லாம் இன்னும் கொஞ்சம் ஹெவியா எழுதியிருக்கலாம். சீரியஸான டயலாக் கிளைமேக்ஸ்ல எல்லாம் சொல்றேன். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லி புரிய வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி படத்துக்குள்ள போனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இந்த கவலை வேண்டாம். உள்ள போனா ஒரு 1.5-2 மணி நேரம் கவலையே இல்லாம இருக்கலாம். சோ கவலை வேணாம், பைசா வசூல்.